கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பெங்களூரு சிறைச்சாலையில் எந்த சலுகையும் அளிக்கப்படவில்லை என்றும் சிறையில் வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை, அதில் எள்ளளவும் உண்மையில்லை என்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 30ஆம் தேதி சிறையிலே ஆய்வு செய்த ரூபா அவர்கள் எங்களது கழக பொதுச் செயலாளரை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. எங்களுக்கும் ரூபாவுக்கும் எந்த பிரச்சனை இல்லை. we have no any misunderstanding with our respected DIG ரூபா. சுத்தமான பொய் புகைப்படத்தை பாகுபலி சினிமா கிராஃபிக்ஸ் பரவாயில்லைங்க, அதை விட கேவலமா அந்த போட்டோ உள்ள சிறையில் இருந்த போட்டோன்னு வெளியிடப்பட்ட புகைப்படம் அயோக்கியத்தனமான புகைப்படம். சிறையிலே நானே கெஞ்சி கேட்டேங்க, வெளியிலிருந்து ஃபுட்டு கொண்டு வரட்டுமான்னு சொல்லி நான் கெஞ்சி கேட்டேன். அதுக்கு என்ன முறையோ அதை முறைப்படி நம்ம கொடுப்போமா, இங்கே சாப்பிட முடியலன்னா சொல்லுங்கம்மான்னு கேட்டேன். வேண்டவே வேண்டான்ட்டாங்க. இஸ் எ வெரி புவர் ஈட்டர். இந்த வெஜிடபிள் சாலிட் இருந்தால் சாப்பிட்டோம், கதையை முடிச்சுக்குவாங்க. அதுதான் உண்மை. நான் உண்மையை தவிர இங்கே எதையும் பேசலை, தேவையில்லை எனக்கு. நாடு பூரா பரப்பு படுகின்ற பொய், எதையோ டைவர்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது எவ்வளவு அபத்தமான அடிப்படையற்ற குற்றச்சாட்டு, மனச்சாட்சியற்ற நடவடிக்கை. இந்த நடவடிக்கை ஒரு சிறைச்சாலையில் என்ன வசதி கொடுத்து விட முடியும்? கொடுக்க முடியாது. அவர் தனியாக மட்டும் அங்கே இல்லை. ஒரு சென்ட்ரல் ஜெயிலில், அது இன்னொரு மாநிலத்திலிருந்து அவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். ஏற்கனவே அம்மாவோடு அதே சிறையில் வாசம் செய்தவர் சின்னம்மா. எளிய உணவு, எளிய வாழ்க்கை, அது அவருடைய இயல்பு. இது வேண்டுமென்றே சிலர் திரித்து கூறுகின்ற பொய்யாக, பொய் வதந்திகளாக இருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இதை வன்மையாக கண்டிக்கிறது.